உள்ள சேர்ந்து சாக்கு முட்டையில் கட்டி கௌரவகுமாரை அடையாறு இந்திரா நகர் பகுதியில் போடுறாங்க. வரக்குள்ள நாற்றம் அடிக்குது. தெருநாய்கள் அந்த சாக்கை பிக்க ட்ரை பண்ண உள்ள போலீஸ் வந்து பார்த்தா உள்ள பாடி இருக்கு. அந்த பாடியை காவல்துறை நண்பர்கள் சொல்லும்போது சகிக்க முடியல, அதை பார்க்க முடியல சார் அப்படின்னு. நிர்வாணமாகவும் முகமெல்லாம் சிதைக்கப்பட்டும் அந்த முகம் இருக்கு. கௌரவகுமார் அவர் மனைவி முனிதா குழந்தையோட வர்றாங்க. அதில் பாருங்க, இந்த கிருஷ்ணகுமாருங்கிற பொறுக்கி 60 வயசுக்கு அவன் தான் மீடியேட்டராக இருக்கான் எங்கள் வேதியியல் கல்லூரிக்கு. அழைச்சிட்டு அது காலேஜ் மீடியாமா இருக்குது பாடாதி. அங்கே வந்தோன்னா அங்கே வந்து சிக்கந்தர் செக்யூரிட்டியாக இருக்கான். போதையை போட்டிருக்கானோ யாருன்னா கிருஷ்ணகுமார், சிக்கந்தர், ரவீந்திரநாத் தாகூர். தண்ணி போட்டானால அதை எனக்கு தெரிஞ்சு போதை போட்டவன் இந்த அளவுக்கு இறங்க. அதை தாண்டி வேறு ஏதோ போதையில் இருந்திருக்காங்க. அம்மாவை ஏதோ பண்ணுறாங்க, 4-5 பேர் சேர்ந்து அம்மிக்கிட்டு. அப்பா ரத்தமாக போகுது, பயம் வருது. உடனே அடுத்த அட்டாக்கு குழந்தை ஒரே அடி காலம் பிடிச்சி செவரில் சாலச்சு. இந்த செவத்தில் அந்த பிளட்டு இதெல்லாம் வெளியேற்றிருக்காங்க. அப்படியே செவர் ஃபுல்லாக அப்படி ஒரு தலை போயிருக்கு. கடைசியாக முனிதாவையும் கொலை செய்கிறார்கள். உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணையர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். பெருங்குடியில பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தையே சீரழிச்சு, வடமாநிலத்தை சேர்ந்தவங்களே வடமாநில குடும்பத்தையே சீரழிச்சு கொண்டிருக்காங்க. அதுவும் பொண்ணு 3 மூளைக்கு எலுமிச்சை பழத்தை நம்ம வீசுவோம் இல்லையா, அந்த மாதிரி வீசியிருக்காங்க. அந்த பெண்ணோட உடலும் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 50 பேர் தேடி. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? நம்ம தமிழ்நாடு எங்கே வளர்ந்துக்கிட்டே போதா, இல்லை அது கீழே டவுன் ஆகிட்டே வருது? ஆக்சுவலாக நான் பழனிபாபார் நினைவு நாளுக்கு போயிட்டு அந்த ரிட்டர்ன் வரக்குள்ளே இந்த சம்பவம் கேள்விப்பட்டு நான் தங்கியிருந்த அறையிலே உடனடியாக அது வீடியோ எடுத்து போட்டேன். அப்புறம் 2 மணி நேரத்தில் ஸ்கைப்பில் வர எடுத்தாங்க. இதில் ஸ்கைப்பில் பார்த்தோன்னே பேசினேன். எனக்கு மனசு கேட்கவே இல்லை. ஆத்து போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல. என்னடா இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான ஒரு காட்டுமிராண்டியான ஒரு சொசைட்டியில் நம்மளும் வாழ்ந்துடும், இங்கே தான் இருக்கோம். இந்த கௌரவகுமார் அவர் மனைவி முனிதா குழந்தையோட வர்றாங்க. அதில் பாருங்கள், இந்த கிருஷ்ணகுமாருங்கிற பொறுக்கி 60 வயசுக்கு அவன் தான் மீடியேட்டராக இருக்கான். இங்கே நிறைய மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. நான் போலீஸுக்கு நேரத்தை ரிக்வஸ்ட் வச்சேன், எல்லாரையும் தூக்குங்க. அவனை லிங்க் பிடிச்சி தூக்க 50 பேர் 100 பேர் இருப்பான். மீடியேட்டர்னா புரோக்கர் மாதிரி, புரோக்கர்ஸ் எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்கான். இப்போ நீ ஸ்பாவுக்கெல்லாம் ஆள் வேணுன்னா அதுக்கு ஒரு மீடியேட்டர் இருக்கான். அது நேபாளம், மணிப்பூர், இங்கேருந்து உள்ளவங்க நாங்களாம் இந்த இல்லீகலுக்கு எல்லா தொழிலுக்கும் ஆள் இருக்காமா. ஹோட்டலுக்கு ஆள் வேணுன்னா ஹோட்டலுக்கு தனியாக வர்றாங்க. அப்போ அவங்களெல்லாம் பிடிக்கணும்ல. யார் யார் வந்திருக்கா பூரா அங்கே அஃபென்ஸ் பண்ணிட்டு வந்து ஒழிஞ்சு கிடக்கிறானோமா. இங்கே பண்ணிட்டு போய் நம்ம அங்கே இருக்கவே முடியாது. நமக்கு யார் இருக்காங்க எல்லாம் உறவு? நமக்கு பீகாரில் கூட்டி கழிச்சா நம்ம எத்தனை பேர் இருப்போம்? 50,000 பேர் இருப்போமா? அதுவே அதிகம். அவ்வளோ இருக்க மாட்டோம். ஆனால் அவன் இங்கே எத்தனை பேர் இருக்கான்? லட்சக்கணக்கில் உட்காந்துருக்கான். அதோட தான் ஓட்டு வாங்கிட்டு ஜெயிக்கணும். இந்தியா பூரா ஒரே ஓட்டு ஒரே நோட்டுங்கிறானோ இல்லையா? காரணம் ஜெயிக்க வைக்கிறதுக்குமா. இங்கே மறைமுக வாக்காளர் அனுப்பி நம்ம வந்து தமிழ்நாடு கைப்பற்றுறதுக்கான ஒரு வழி தானே. வாக்காளர்கள் உள்ள இறக்கிட்டாமா, வாக்காளர்ல இறக்கிட்டான். இப்போ இந்த கிருஷ்ணகுமார்கிட்ட தான் போகிறான். யார்? கௌரவகுமார், அவன் மனைவி முனிதா குழந்தை போகிறாங்க. போனோன்னா அவன் என்ன செய்கிறான்? சிக்கந்தருக்கு அழைச்சிட்டு வர்றான் எங்கள் வேதியியல் கல்லூரிக்கு. அழைச்சிட்டு அது காலேஜ் மீடியாமா இருக்குது பாடாதி. பாத்தியம்மா அந்த காலேஜ் அதை யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்காது. அந்த பில்டிங்கு விழுந்து எப்போ வேணுமோ தள்ள விழுந்து போவோம். அங்கே வந்தோன்னா அங்கே வந்து சிக்கந்தர் செக்யூரிட்டியாக இருக்கான். அப்போ பின்பக்கத்துலேயே எங்கேயோ தங்கிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம்லாம் இல்லைம்மா, ஒரு 1 hour கூட டைம் இல்லை. போதையை போட்டிருக்கானோ யாருன்னா கிருஷ்ணகுமார், சிக்கந்தர், ரவீந்திரநாத் தாகூர். அவர் எவ்வளோ பெரிய மனுஷன்டா. விகாஸ் நான் கேவலப்படுத்துகிறானுங்க. முதல்ல இந்த நாய்க்கு பேரை மாற்றுங்க. விகாஸ் இவங்க எல்லோரும் தண்ணியை போட்டானால அதை எனக்கு தெரிஞ்சு போதை போட்டவன் இந்த அளவுக்கு இறங்க. அதை தாண்டி வேறு ஏதோ போதையில் இருந்திருக்கானுங்க. மெத்தப்பட்டைன், கஞ்சா, கொக்கைன் ஏதோ ஒன்று இருக்குது. ஏன்னா ட்ரிங்க்ஸ் அடித்தவனுக்கு இவ்வளோ பெரிய அரக்கண்டு மைண்டு வந்துடாது இல்லை. ஒரு லெவலுக்கு பயந்துருவான். மற்ற போதை பயப்படாது இல்லை. எல்லாம் செய்யணும். தான் என்ன செய்யறோம் என்றே தெரியாத ஒரு நிலை. ஐயோ நினைச்சு கற்பனை கூட பண்ண முடியல. அதை எப்படி இருந்திருக்கும் அந்த சுச்சுவேஷன்? ஒரு சின்ன பிளான். அந்த 3 பேர்ல ஒருத்தனை கூட மனசாட்சி இல்லையே. ஃபர்ஸ்ட் முனிதாவை போய் அட்டன் பண்றது யாருன்னா சிக்கந்தர். அப்போ ஒடியாடுறாரு யாரு? கௌரவகுமார். அவன் பேரை பாரு, கௌரவகுமார். ஒடியாடுறாரு. முடிஞ்சுன்னு கௌரவகுமார் ராடால் அடிக்கிறவனும். கௌரவகுமார் சம்பவ இடத்துலேயே இறந்து போகிறார். அடுத்தது முனிதாவை பாலியல் வல்லுறவில் இறங்குறாங்க. அந்த குழந்தை கத்திக்கிட்டே இருக்குது. அம்மாவை ஏதோ பண்ணுறாங்க, 4-5 பேர் சேர்ந்து அம்மிக்கிட்டு. அப்பா ரத்தமாக போகுது. ஒரு அன்நேச்சுரலுங்கிறது ஒரு குழந்தைக்கு சொல்ல தெரியுது. பயம் வருது. உடனே அடுத்த அட்டாக்கு
குழந்தை ஒரே அடி காலை பிடிச்சி செவரில் செதறி போச்சு. அந்த இந்த செவத்தில் அந்த பிளட்டு இதெல்லாம் வெளியேற்றிருக்காங்க. அது யூடியூப்பில் வெளியிட மாட்டாங்க, ஏன்னா சப்போர்ட் பண்ணாது அது யூடியூப்பு. அது பேப்பர் கட்டிங்ஸில் பார்த்தேன். அப்படியே செவரு ஃபுல்லாக அப்படியே ஒரு தலை அப்படியே நசுக்கி தலை போயிருக்கு. கடைசியாக முனிதாவையும் கொலை செய்கிறார்கள். கொலை செய்து சாக்கு முட்டையில் கட்டி கௌரவகுமாரை அடையாறு இந்திரா நகர் பகுதியில் போடுறாங்க. அடுத்த நாள் படத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த யுத்தம் செய் இந்த படத்துலலாம் பார்த்துருக்கீங்களா? கழுத்து எடுத்து வைக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும். வரக்குள்ளே நாற்றம் அடிக்குது. தெருநாய்கள் அந்த சாக்கை பிக்க ட்ரை பண்ண உள்ள போலீஸ் வந்து பார்த்தா உள்ள பாடி இருக்குது. யாரா இது போக்குவரத்துன்னு பார்த்தா அப்புறம் தான் சிக்கந்தர்லாம் அந்த வீடியோவில் இருக்க உள்ள அந்த இரவு மாடு அந்த பொறுக்கி போயவர்களுக்கு இங்கெல்லாம் சிசிடிவி இருக்கிறதே தெரியாது. இவங்களுக்கு ஏதாவது சிசிடிவி உங்களுக்கு என்ன இருக்குங்க? வறண்டு போய் கிடக்குறான் அவனை பிச்சைக்கார போயிடுவா. வந்தோன்னா அப்புறம் சிசிடிவி பார்க்குறாங்க. பார்த்தது பிறகு தான் தெரியுது இந்த சிக்கந்தரும் கௌரவகுமார் ஊர்லேயே நண்பர்கள், பீகார்லேயே நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸுமா. ஃப்ரெண்டோட பொண்டாட்டி நம்ம தங்கச்சி இல்லாது அது எப்படி அந்த மனசு அவங்களுக்கு வருமா? நம்மளை வச்செல்லாம் யாரும் இட போடாதீங்க தமிழர்களை வச்சு. அடுத்தது அப்படியே அந்த சிசிடிவி ஃபாலோ பண்ணால் அது நேராக காலேஜுக்கு போகுது. காலேஜுக்கு போய் தூக்குறாங்க அவனை. சிக்கந்தர் கிருஷ்ணகுமார், புரோக்கர் கிருஷ்ணகுமார், 60 வயசு அந்த நாய்க்கு. அதாவது அந்த காலேஜ்ல அவங்க கட்டிட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், அப்படின்ற தகவல். ரவீந்திரநாத் தாகூர் விகாஸ் கட்டிட வேலை கம் செக்யூரிட்டி. தூக்குறாங்க. தூக்கி அந்த விசாரிச்சாது பிறகு தான் கௌரவகுமாரை மட்டும் கொலை செய்யவில்லை, கூட வந்த முனிதாவும் குழந்தை எங்கடானா அவங்களையும் கொலை செஞ்சோங்கிறானு. அப்புறம் குழந்தைய பார்த்தா காவாயில் எடுக்கிறானோ. நமக்கு ஒரு கேரி பேக்கில் ஒரு நாப்கினை கட்டி எங்கே தூக்கி போடுறது தெரியாமல் சுற்றி கிடக்கிறோமா இல்லையா? ஒரு வண்டியில் வாந்தி எடுத்த ஒரு கேரி பேக்கை தூக்கி போட பயமாக இருக்குது ரோட்டில். யாராவது காலில் பட்டுரும் இப்படி வச்சு எனக்கு புரியுதில்லை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதை இடம் தேடுறோம். ஒரு ஜஸ்ட் ஒரு யூரின் போகணும் ஹைவேஸ் இல்லைனா இடம் பார்த்து எது வீடு இல்லாமல் ஆசையில் பதட்டம் அப்படி இருந்தாலும் சங்கடமாக இருக்குல்ல. இயற்கை உபாதை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு இடம் தேடிட்டு இருக்கோம். அவன் கொலை பண்ணி தூக்கி போடுறான். அதுவும் அந்த 3 இடம் பாருங்க, மத்திய கைலாஷ், அடையாறு, இங்கே நம்ம பெருங்குடி குப்பை கிடக்கு. ரஷ்ஷான பிஸியான 3 இடத்துலையும் ஃபுல்லாக கணக்கான பேர் கிராஸ் பண்ண. ஆமாம், குப்பத்தொட்டில் கொண்டாந்து போட்டுட்டு அந்த பெண்ணோட உடலை 2 நாள் தேட விட்டுருக்காங்க. போட்ட இடத்த மறந்துட்டோம். ஏன்னா குப்பை கிடக்கில் வண்டி கொட்டிக்கிட்டே இருக்குமா. உனக்கு ஒரு 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 பொருள் உள்ளே போயிட்டுன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த பொருள் பல அடி கீழே போயிடும். போட்டுக்கிட்டே இருப்பாங்க குப்பையை. மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல கொட்டும். லாரி போகுது நம்ம இவ்வளோ நம்ம பண்ணுற குப்பையை பூரா இந்தியாவில் நாம் என்ன செய்தோம், இந்திய நாட்டை குப்பையாக்கணும். பெருங்குடியில் போனால் பெருங்குடி ஃபுல்லாக சதுப்பு நிலமா, அது குப்பை தொட்டியாது. சதுப்பு நிலம், பறவைகள் வந்து தங்க வேண்டிய இடத்துல குப்பை தொட்டியாக மாற்றி வச்சுருக்கோம். குப்பை மலை, எக்ஸாக்ட்லி வேர்ட் இஸ் டஸ்ட்பின் கில்ஸ் தான் அதெல்லாம். அப்புறம் அங்கே போயிட்டு 2 நாள் கழிச்சு தான் பாடி எடுத்திருக்காங்க. அந்த பாடியை காவல்துறை நண்பர்கள் சொல்லும்போது சகிக்க முடியல, அதை பார்க்க முடியல சார் அப்படின்னு. நிர்வாணமாகவும் முகமெல்லாம் சிதைக்கப்பட்டும் அந்த முகம் இருக்குது. மார்பகங்கள்லாம் அவ்வளோ கடி காயங்கள், அப்படி அந்த ஒரு நிலை இருக்குது அதில் அப்படின்றாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட் வரட்டும். அப்புறம் 2 நாள் அலைஞ்சு இன்றைக்கி தான் அந்த பாடியை போலீஸ் ஒரு வழியாக செக்யூர் பண்ணுறாங்க. இவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. சிறையில் அடைச்சதே உங்களுக்கு கரெக்டான தண்டனைன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து தமிழ்நாடு இவங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்து வாழ தகுதியற்ற நாடாக மாறிட்டு இருக்கு. பயம் வந்திருக்கு எல்லாருக்குமே. என்னடா தொடர்ந்து இப்படி ரேப்பு, கொலை, கற்பழிப்புன்னு வந்துட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி. ஒரு சம்பவங்களை வச்சு நம்மளோட ஸ்டேட் அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட முடியாது. ஏன்னா மக்களோட மனசில் அவ்வளோ பயம் இருக்கு. ரொம்ப சிவிலைஸான ஆளுங்க. அவனை வேலைக்கு வச்சவன உனக்கு தப்பாக தெரியல, பட்டப்பகலில் ரோட்டில் பாடியை கடத்திருக்கான், அவனை தப்பாக தெரியல. எப்படி நடந்து பண்ண முடிஞ்சது? பட்டப்பகலில் எப்படியும் பாடியை ஷிஃப்ட் பண்ண முடியும்? எப்படி சார் அந்த வயசில் இருக்கவங்கள நம்மளை விட சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம அந்த எண்ணத்தோட பார்க்க தோணுது இந்த மாதிரி மனசில்? இங்கே மனிதன் ரொம்ப கேவலமான மனிதனாக மாறிக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாமா. குரங்க ஆரம்பிச்சிட்டா. குரங்க பத்திரிக்கை அது யாரோட ஒன்றுமோ குரங்கு மிங்கிள் பண்ணும். இது ஒரு இந்த நான் பொறுத்தவரையிலையும் அந்தரங்கம் புனிதமானது அப்படின்னு நினைப்பேன். அந்தரங்கம் புனிதமானது. மலரினும் மெல்லியது காமம் வள்ளுவன். ரொம்ப செக்ஷனாக உடலுறவு மட்டும் இல்லைம்மா, ஒரு பெண்ணுக்கு ஒரு மனசுக்கு எல்லாம் ஒத்து போகணும். இல்லை வெறும் ரேப் மட்டும் பண்ணுறது எதுக்குமா? அது ஆடு மாட்டுக்கிட்ட போய் செய்கிற மாதிரி வள்ளுவன் தானே ஒரு கல்யாணம்ன்ற முறையை கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு 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 சிவிலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். வள்ளுவன் தான் சொல்லுவான், விபச்சார பொம்பளைகிட்ட போகிறது வந்து பிணத்தை கட்டுப்பிடித்திருக்கு சமம்பா வள்ளுவன். ஆனால் 1330 குறளில் ஒரே ஒரு குறள் கூட ரேப்பை பற்றி எழுதலாமா? விபச்சாரியெல்லாம் இருந்திருக்காங்க அந்த காலத்தில். ஆனால் பெண்மணி நோக்கிய பேராண்மை பற்றி சொல்லியிருக்கான். ஆனால் ரேப்புங்கிறது அன்றைக்கி இல்லவே இல்லை. இப்போதான் அந்த கலாச்சாரம். அந்த இடைப்பட்ட காலங்களில் தான் ரேப். வள்ளுவன்ற காலத்தில் ஆன்ற பெரிய தமிழ் குடிகள் மனம்பெல்லாம் குறுந்தொகையில் கணவன் மனைவியை பற்றி எழுதியிருக்கிறாங்க. கன்றும் உண்ணாது களத்தினும் படாது நண்பான் தீம்பால் உறுத்த கை கூப்பி எனக்கும் ஆகா என் ஐக்கும் ஆகா பசலின் நோயினால் பிணிப்பட்டேன்னு
கன்று முன்னாது கண்ணுட்டியும் குடிக்காமல் மடியோடையும் போகாமல் கண்ணுட்டியும் குடிக்கல மடியோடையும் போகாமல் நான் அதுமாரி என் ஆணவனுக்கும் ஆகாத இந்த மார்பு வந்து பால் கட்டி வலிக்குதுரா அப்படின்றது தான் அந்த பாட்டு. குறுந்தொகை. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொல்கிறது தெரியுதா? 8 தொகையில் உள்ளது மற்றே குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், அகநானூறு, புறநானூறு. அப்போ அந்த பெண்களை அவங்க எவ்வளோ மதிச்சிருக்காங்க, எவ்வளோ மென்மையாக இருந்திருக்கலாம் பாருமா. புறநானூரில் பாட்டு சொல்கிறேன். பல கற்றோம் யாம் என்று தற்புகழ் வேண்டாம், அலர் கதிர் ஞாயிறு கைக்குடையில் மறையும். நிறையா படிச்சோன்னு பீத்திக்காதரா. அலர் கதிர் ஞாயிறு, இந்த சூரியன் ஒரு கைக்குடை காட்டினா மறைஞ்சிருதில்ல, நம்ம நிழலாயிடுறோம்ல. பல கற்றோம் யாம் என்று தற்புகழ் வேண்டாம், அலர் கதிர் ஞாயிறு கைக்குடையில் மறையும். சில கற்றோம் அந்த பல கற்றோருக்கும் ஆமாம் அன்னதொரு அச்சாணி என்ற சொல்லுங்கிறான். நிறையா படித்தவனுக்கு அந்த சில கற்றோன்றகளை கொஞ்சம் படித்தேன் என்ன மாதிரி ஆள் அச்சாணியா, இல்லைன்னா வண்டி ஓடாதான் கட்டிட்டு போடுமா. எவ்வளோ பெரிய வரி இல்லை, எவ்வளோ பெரிய தன்னடக்கமா, பெரிய பீத்தாத படிச்சிட்டோம்னு. கொஞ்சம் படித்தவன் தான் உனக்கு அச்சாணி அப்படின்னு சொல்கிறான். அது கம்பேரிசன் எங்கே சொல்கிறான்? அலர் கதிர் ஞாயிறு, சூரியனே சின்ன கொடையில் இப்படி மறைஞ்சிடும். கொடை இருந்திருக்கப்ப நம்மள்கிட்ட புறநானூறு எழுதுறப்ப கொடை இருந்திருக்கலம்மா, மான்மார் கொடையாமாவா இப்போ வருது, அது மாதிரி இருந்திருக்குல்ல. எவ்வளோ சிவிலைஸ்டான ஆளுங்க நம்ம. ஆனாலும் இந்த சமூகத்துல தமிழ்நாட்டு, அதே தமிழ்நாட்டுல தான் நம்மளும் இருக்கோம். அவர்கள் வாழ்ந்த தமிழ்நாடு. மூட் சிங்கை பற்றி எழுதியிருக்காமா வள்ளுவம். மூட் சிங் பொண்டாட்டிக்குள்ளே வச்சுன்னு தும்பிட்டானா. நான் இருக்கிற பக்கத்தில் யாரை நினைத்து தும்பினீருங்கிறாங்க வள்ளுவன். திருவள்ளுவன் யாரை நினைத்து தும்பினீர், நினைக்க வேண்டியவன் நான் இந்த பக்கத்தில் இருக்கேன். இப்போ யாரை நினைச்சு தும்பினீங்க சொல்லுங்க. மூட் சிங்மா. இந்த பொண்ணுங்க வந்து இந்த இது இப்போ இதாவதுல அது மாதிரி கோவப்படுவாங்க, நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி மூட் ஸ்விங், திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு நல்லா இல்லை. பொசசிவ்னஸை பற்றி சொல்கிறான். உன்னை நினைக்கிறது நான் இங்கே இருக்கேன், யாரை நினச்சி நீ தும்பினீர் சொல்லுங்க. எவ்வளோ நினச்சி நிற்பேன். அவ்வளோ அளவுக்கு சான்றோடாக இருக்கிற நம்ம இன்னைக்கு ஒரு மிருகத்தை விட மோசமாக. மிருகம்லாம் எங்கேயும் ரேப் பண்ணுறது இல்லையே. எந்த மிருகம் ரேப் பண்ணுது? அதுக்கு தேவைன்னா பசிச்சால் மட்டும்தான் போய் வேட்டையாடும். மிருகம் கருவுற்று இருந்தால் உன்னை சீண்டாதுமா. மிருகம் ஒரு ஆண் மாடு, இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு மாடு இல்லை ஒரு சிங்கம்லாம், நீ பெண் வந்து கருவுற்று இருந்தால் திரும்பி போயிடும். அந்த அளவுக்கு ஒரு சிவிலைஸானது மிருகம். நம்ம அப்படி இல்லையம்மா, நம்ம வேறு மாதிரி ஆகிட்டோம். இப்போ இந்த சொசைட்டியில் தான் நம்மளும் வாழ்கிறோம். பாத்ரூமில் கேமரா வச்சு படம் பிடிக்கிறாமா, ஒரு பொம்பளை முச்சா போகிறதையும் கக்கா போகிறதையும் படம் எடுத்து பார்க்குறான்னா இவன் எவ்வளோ கேவலமான மனுஷனாக இருப்பான் சொல்லுங்கள். கேவலமானவனா கேவலமானவன் இல்லையா? புத்தி எந்த அளவுக்கு யோசிக்குது, மட்டமாக போயிட்டு. புத்தியா? இதெல்லாம் புத்தியே கிடையாதுமா. இதெல்லாம் வந்து கேவலமான மனிதர்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.